வணக்கம். வணக்கம். எப்படி இருக்குங்க? அதனால இந்த முயற்சி நடந்தது, இந்த வீடு கட்டுறது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஆகப்போகுது. ஒரு இடம் பார்த்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். நம்ம ஈஸியாக பேசிடலாம், அது நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரும்போது எவ்வளோ அதில் கஷ்டங்கள் இருக்குன்னு புரியுது. இருந்தாலும் எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இது. ஒரு சில பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டுப்பார். அதில் எனக்கு இதில் ஒரு பெருமையும் கூட. இந்த ரெண்டு விஷயமும் நான் பண்ணிட்டேன். என் கல்யாணத்தை நானே பண்ணேன், அதே மாதிரி என்னோட வீடு, கனவு வீடை நானே எந்த இடத்துல வாங்கணும், எப்படி வீடு கட்டணும், பிளான்லேருந்து ஃப்ளோர்லேருந்து பெயிண்ட்லேருந்து ஒரு விஷயமா நம்மளே அதை செலக்ட் பண்ணி கெட்டி இன்னைக்கு அதுக்கு கிரகப்பிரவேசம் வச்சு இத்தனை பேர் வராங்க, வாழ்த்துறாங்க. அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் தெரியுது. அதில் எனக்கே ஒரு பெருமையாகவும் கூட இருக்குது, சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வந்தீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? தன்னால் முடியுங்கிற. கண்டிப்பாக எல்லாரும் எல்லா ஆசைகளும் எல்லாமே இருக்கு, எல்லாமே முடியும். அவங்க வெளியே வரணும். உடனே எல்லாமே நடந்துடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். அதுக்கு நிறைய பொறுமைகள் வேணும், முயற்சிகள் வேணும், கொஞ்சம் சில சப்போர்ட்டுகளும் வேணும். நிறைய இடத்துல குடும்ப சப்போர்ட்டுகளும் இருக்கிறது இல்லை. அதையும் மீறி சில பேர் தட்டுத்தர மாதிரி அவங்களா வர்றது தான். கண்டிப்பாக எல்லாரும் முயற்சிகள் நடக்கும். இந்த மாதிரி எத்தனை வருடங்களா இந்த உங்களோட பயணம்? இது வீடு கட்டுறது சொல்றீங்களா? வீடு மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கை பயணம் இல்லை எப்படி தொடங்கிச்சு? இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகணும், அச்சீவ்மெண்ட் பண்ணணும். இல்லை, நான் என்னன்னா வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த பெண் தான். ஒரு 30 வயது வரைக்குமே என்ன சொல்றது, வெளி உலகம் தெரியாது ஒரு பொண்ணு தான். ஏன்னா அம்மா அப்பா அந்த மாதிரி ஒரு அரவணைப்புல இருந்தவர் தான். எங்க அம்மாவுக்கு டிமென்ஷியாங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் இறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நானே வெளியே வர ஆரம்பித்தேன். எனக்கு காண விஷயங்கள் நானே பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு என்ன தேவைங்கிறது அப்போ தான் எனக்கு புரிய வந்தது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. வெளியே சமுதாயத்தில் நிறைய பேரை கூட பழகும் போது அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும், தெரிஞ்சுக்க முடியும். இது அனுபவத்தினால வர ஒரு விஷயம் தான். அது வரைக்கும் அதாவது இந்த வீட்டில் உங்களை எப்படி பார்த்தாங்க அது வரைக்கும்? அதுக்கப்புறம் ரூபா முன்பின் வீட்டுகளில் நம்ம வீட்டுகளை பொறுத்த வரைக்கும் நான் குழந்தை ஒன்றும் தெரியாத ஒரு விவரம், அதாவது உலகம் தெரியாத ஒரு குழந்தை தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நான் வெளியே இவ்வளோ விஷயம் பண்ணுறேனே தவிர இன்னுமே எங்கள் வீட்டுகளில் எனக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. ஆனால் என்னோட கணவர் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட். எனக்கு நான் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ 5 வருடம் ஆக போகுது. என்னோட கணவர் முழு சப்போர்ட்டோட எனக்கு துணையாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் என்னால் மேலும் பண்ண முடியுது. அதாவது நீங்கள் படித்தது கூட குறைவாக தான் படிச்சீங்க என்ன? ஆமாம். அதுக்கப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க வாழ்க்கையில்? ஏன்னா எல்லாமே என்னென்னா, நான் வீட்டில் இருந்தே நானாக ஸ்பீக்கராக இருக்கீங்க என்ன? ஆமாம், வீட்டில் இருந்தே நானாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் அக்கா எல்லாமே படித்தவங்க தான். அவங்க இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் ரெட் பண்ணுறத நான் பார்ப்பேன். பார்த்துட்டு நானே கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். இல்லை, கூகுளில் இருந்து நிறையா விஷயங்கள் சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு, மீனிங் தெரியறதுக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அது மூலியமாக நிறைய கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். கூகுளுங்க இது எப்போ கற்றுக்கிட்டீங்க? 16 வயசு இருக்கும். ஆமாம், அப்போ அந்த கம்ப்யூட்டர் சின்ன இந்த டிவி மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல இந்த ஏறுமா கூட இல்லை, அப்போ என்னன்னா, கம்ப்யூட்டர்னா அந்த கேம் விளையாடுறது, அந்த ஆரம்ப கட்டத்தில் எல்லா பிள்ளைங்களும் விளையாடுறாங்க அந்த மாதிரி தான். விளையாட்டா கற்றுக்கல, விளையாட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் ஒன்று அதுக்குள்ளே இன்டர்நெட்
இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அதுல என்னென்ன சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது நானா கத்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்படி கற்றுக்கிட்டது தான் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றியது. ஆமா ஆமா. நிச்சயமா. எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் கூகுளில் தேடினீங்க? இல்ல முக்கியமா என்னன்னா நம்ம படிப்பு சம்மந்தப்பட்டதுதான். நான் ஒரு மீனிங் ஒரு விஷயம் தெரியலன்னா அதுக்கு என்னதுன்னு போட்டா நம்மளுக்கு அதுல வருது. அதை கத்துக்கிறது, ஸ்பீச், எனக்கு இந்த என்ன சொல்றது இங்கிலீஷ், இதெல்லாம் நாலேஜ் எல்லாம் நிறைய விஷயங்கள் அதுல இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான், படிக்கிறதுல இருந்து எல்லாமே. ஸோ இது எல்லாமே கூகுளில் தான் மொத்தமாக கற்றுக்கிட்டீங்க, ஒரு யூனிவர்சிட்டியாக ஆயிடுச்சு என்ன கூகுள்? கூகுள்ல இருந்து நிறையா இருந்து வெப்சைட்ஸ்ல நிறையா வருது. ஸோ வெளி உலகத்தில் வந்து எப்படி வந்தீங்க நீங்கள்? சரி, இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் வெளி உலகத்தை எப்படி தெரிய ஆரம்பிச்சிங்க? அதாவது என்னை வந்து வெளியே வீட்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இது விஷயத்துக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. நான் என்ன சொல்கிறது, நான் எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு தேவைகளை, அதாவது எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அப்புறமே வீட்டுக்கு தேவையானது இதெல்லாம் வாங்குறதுக்கு வெளியே போவேன் சில. அப்போ தான் நிறையா மாற்றுத்திறனாளி நண்பர்களோட பழக்கம் ஏற்பட்டது. அவங்க மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, இத்தனை விதமான மாற்றுத்திறனாளி இருக்காங்க, பாதிப்புகள் இருக்குன்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மூலியமா அந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சாங்கிற ஸ்போர்ட்ஸில் போனேன், மாடலிங் போனேன். இந்த மாதிரி படிப்படியாக சில நண்பர்கள் மூலியமா போன விஷயங்கள் தான் நிறைய கதை. அதாவது உனக்கும் கீழே 1000 பேருங்கிற மாதிரி என்ன சொன்னீங்க, ஓடி பேங்கிற மாதிரி கண்ணதாசன் வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்படி இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் நிறைய சகோதரர்கள் அதிகம்ல, சகோதரிகள். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கடைசியா? ஆமாம், நான் கடைசி. அப்படிங்கிற போது அவங்களுடைய பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்தது, குடும்பத்தாருடைய பங்களிப்பு? சரி, அவங்களோட பொறுத்து செல்ல பொண்ணு நல்லா வச்சுக்கிட்டாங்க என்ன சொகுசா, அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு என்ன தேவைங்கிறது அவங்க புரிஞ்சுக்கலாம். அதனால கூகுள் தான் தந்தது அவங்களுக்கு. வீட்டுக்குள்ளே எல்லா வசதிகளும் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கு, எனக்குன்னு சில உணர்வுகள் இருக்கு, எனக்குன்னு என்ன தேவைகளோ அது அவங்க யோசிக்கல. அவ்வளோ. இப்போ என்ன மாதிரி இந்த மாற்றுத்திறனாளியை வந்து எந்த மாதிரி மோட்டிவேஷன் இது பண்ணுறீங்க? மோட்டிவேஷன்னா யாருமே அதாவது அவங்க விஷயத்த அவங்க தான் முன்கூட் அதாவது வெளியே வரணும். யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. என்ன சொல்றது, இந்த அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்குங்கிற மாதிரி நம்ம தான் அதை முயற்சி பண்ணி வெளியே வரணும். வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. நம்மளுக்கு என்ன தேவை நம்ம தான் சொல்லணும், வாயை திறந்து சொன்னாதான் கிடைக்கும். இதுலேருந்து அரசு வந்து எப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி தருகிறது? அரசோடைய உதவி தேவையா முதல்ல? ஏன்னா இப்போ மாற்றுத்திறனாளியாக இருக்கும், அவங்க கொடுக்குற அந்த சதவிகிதம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைத்தவமாக இருக்கு? அரசு உதவிகள் நிறைய தேவை. அதெல்லாம் கிடைக்குதா? வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குதா? வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப கிடையாது. பட்டு அதெல்லாம் பத்தாது. அந்த 1500 படம் 2000 பணம்லாம் பத்தாது. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஓ, வேலைக்கு போக்குவரத்துக்கு ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு செலவு போனாலே நம்மளுக்கு 1000 ஆகுது. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் பார்த்தாது. இப்போ என்ன சொல்கிறது, அது இப்போ என்ன மாதிரி இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சப்போர்ட், படிப்பும் இல்லாமல் வேலைக்கு போக முடியாமல் ஒருத்தர் கேர்டேக்கர் இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த பணம் பற்றும்? அதுதான் ஒரு விஷயம். இப்போ படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, வேற எந்த மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அரசு? அரசு என்னன்னா அவங்களுக்கான நிறையா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் தரலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து பேச தெரியும், பேச முடியும். ஸோ அது மூலியமா என்ன வேலை தரலாம்? நம்ம எதுவும் இலவசமாக வேணும், அந்த வேலை மூலியமா நம்மளுக்கு அந்த சம்பாத்தியம் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். மாற்றுத்திறனாளிலேருந்து ஒரு இன்னொரு பார்வையை பார்க்கும்போது ஒரு பெண்ணாக வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி அவஸ்தைகள் வந்து இருக்குது, ஏன்னா அதையும் தாண்டி நீங்கள் வெளியே வரீங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி நீங்கள் பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மாற்றுத்திறனாளி நார்மல்லாம் இல்லை, எல்லா பெண்களுக்கும் ஒரே விஷயம்தான், ஒரே இதுதான் நடக்கும். இதில் ஒன்றும் இவங்களுக்கு பெருசு அவங்களுக்கு பெருசுலாம் எல்லாத்தையும் மீறி வெளியே வர்றது தான். இதில் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் பார்த்துக்கல. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே
ஒரு சமமான விஷயம் தான் இதில் என்ன இருக்குது. ம். அதாவது இந்த மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு பெயரை வச்சுக்கிட்டு இல்லாததையும் வந்து சலுகைக்காக எதிர்பார்க்குறவங்களை எப்படி என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இந்த நிறையா இதில் வந்து ஒரு சலுகை உண்டுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வராங்களே அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நிறையா அது மாதிரி இருக்காங்க. ம். அது தவறான விஷயம்தான். ம். அது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ம். தெரியணும். சில விஷயங்கள் பண்ணாங்க. அது மாதிரி தவறுகள் நடக்கும்போது எதுவும் பண்ண முடியல எல்லா அதை இடத்துலையும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம், பார்த்துருக்கேன். அதாவது உண்மை வேற பொய் வேறங்கிற மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக. ம். நிச்சயமா கண்டிப்பாக மேம். ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு நாள், கனவு எல்லாம் நிறைவேறி உள்ளது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.